அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மலக்குகள் மற்றும் மக்களின் கோபத்திற்கு ஆளாகும் நபர்கள் பற்றிய ஒரு மனிதன் ஒரு வாக்குறுதியை தானே முன்வந்து ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்த பிறகு அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுபவர்கள் பற்றிய அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். நம் வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் கூலியாக அவர்களுக்கு நிரந்தரமான வீடு அந்நரகத்தில் உண்டு. அல் குர்ஆன் சூரா 4 வசனம் 28. நம் அருமை நபிகள் நாயகம் ஹத்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அறிந்து கொள்ளுங்கள், பொதுமக்களின் ஆட்சியாளன், அதாவது ஒரு மாநிலம் மற்றும் நாட்டின் தலைவன் துரோகம் செய்கிறான் என்றால் அவனைவிட பெரிய துரோகி எவரும் இல்லை. அறிவிப்பாளர் ஹத்ரத் அபு சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் 1738 ஹதீஸ். மறுவை நாளில் மூவருக்கெதிராக நான் வழக்குரைப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஒருவன் என் பெயரால் சத்தியம் செய்துவிட்டு மோசடி செய்தவன், இன்னொருவன் சுதந்திரமான ஒருவரை விற்று அந்த கரையத்தை உண்டவன், மூன்றாவன் ஒரு கூலியாளிடன் நன்றாக வேலை வாங்கிக் கொண்டு அவனது கூலியை கொடுக்காமல் இருந்தவன். அறிவிப்பாளர் ஹதரத் அபு ஹுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 2227 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். நாங்கள் ஒரு குழுவாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடம் சென்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களின் பெயர்களைச் சொல்லி அழைத்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், அமீஉல் முஃமினீன் அவர்களே, என்னை தெரியவில்லையா? அவர்கள் சொன்னார்கள், ஆம் தெரியும். அவர்கள் நிராகரித்த போது நீர் இஸ்லாத்தை ஏற்றீர். அவர்கள் பின்வாங்கிய போது நீர் முன்னேறினீர். அவர்கள் மோசடி செய்தபோது நீர் உறுதியாக இருந்தீர். அவர்கள் மறுத்தபோது நீர் உண்மையை அறிந்து கொண்டீர். அதை கேட்டவுடனே ஹத்ரத் அதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 4394 ஹதீஸ். இத்தகைய பண்பு உடையவர்கள் அல்லாஹ், மலக்குகள் மற்றும் மக்களின் கோபத்திற்கு ஆளானவன்.